எம்ஜிஆர், ஜெயலலிதா, கமல்ஹாசன், விஜயகாந்த், சரத்குமார், சிவாஜி இவங்கெல்லாம் வந்து தமிழ் சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்தவங்க. இதை தவிர வந்து நிறைய பேருமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்திருக்காங்க. அதுலயும் முக்கியமா எம்ஜிஆர் வந்து திமுகல இருந்து அதுக்கு பிறகுதான் வந்து அண்ணா திமுக அப்படிங்கிற கட்சி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து முதலமைச்சராகவும் செஞ்சார். இப்ப வந்து விஜய் வந்து சிஎம் ஆனதுக்கு அப்புறம் வந்து நிறைய பேருக்கு வந்து அதாவது தமிழ் சினிமா வட்டாரத்துல வந்து பல பேருக்கு வந்து சிஎம் கனவு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கவும் செய்யுது. அதுதான் உண்மையும் கூட. இதைத்தான் உறுதி செய்யற விதமா வந்து தனுஷ் வந்து ஒரு புது கட்சியை வந்து தொடங்குற விதமா வந்து அவங்க தரப்புல வந்து சொல்லவும் செஞ்சிருக்காங்க. அது வந்து ரசிகர் மன்ற கொடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்புல வந்து சொல்லவும் செய்றாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 கலருக்கு நடுவுல வந்து ஒரு நட்சத்திரம். அவர் அப்படியே கும்பிடுற மாதிரி எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி வந்து டேக்லாம் வந்து அதுல வந்து போடவும் செஞ்சிருக்காங்க. தனுஷ் வந்து இந்த புதிய கட்சிக்கான அச்சாரமா தான் இந்த கொடியை வந்து ரொம்பவே மௌனமா வந்து ரொம்ப வந்து கமுக்கமா வந்து வெளியிட்டிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இப்படி ஒரு கட்சியை வந்து அறிமுகப்படுத்தினதுக்கு அப்புறம் வந்து இது கட்சி கொடியா இல்ல ரசிகர் மன்ற கொடியா அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து விஜய் வந்து அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அரசியலுக்கு வரவும் செஞ்சுட்டாங்க. சொல்லப்போனா இந்த ஜனநாயக நாட்டுல வந்து யார் வேணும்னாலுமே கட்சி ஆரம்பிக்கவும் செய்யலாம், யார் வேணும்னாலுமே அரசியலுக்கு வரவும் செய்யலாம். அதுலயும் விஜய் வந்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அரசியலுக்கு வரவும் செஞ்சுட்டாங்க. அதே வழியில பாத்தீங்கன்னா தனுஷ் வந்து எந்த திரைப்படத்திலுமே வந்து அவர்களுடைய படங்கள்ல வந்து அரசியல் பேசினதே கிடையாது. அரசியல் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமே பாத்தீங்கன்னா அவர் வலுக்கட்டாயமா அந்த படத்துல வந்து திணிச்சதும் கிடையாது. பொதுவா மேடைகளையும் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ரொம்பவே வந்து பேசவும் மாட்டார். இவர் இப்படி கொடியை அறிமுகப்படுத்தின காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவருடைய எதிர்கால அரசியலுக்கு வந்து ஒரு அஸ்திவாரம் போட்டிருக்க மாதிரி தான் தெரியுது. இதுக்கு வந்து சில காரணங்கள் சொல்லவும் செய்யலாம். ஏன்னா சமீபத்தில் நடந்த ஒரு திரைப்பட விழாவில் வந்து தனுஷுடைய தந்தையும் இயக்குனரான நடிகர் கஸ்தூரி ராஜா அவர் பேசும்போது நடிகர் எல்லாம் அரசியலுக்கு வராங்க, குறிப்பா வந்து விஜய் வந்து சிஎம் ஆயிட்டாரு, ஜனநாயக நாட்டுல வந்து யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம், மக்கள் ஓட்டு போட்ட யார் வேணாலும் சிஎம் ஆகலாம், மக்கள் வாக்களிச்சா வந்து பிஎம் கூட ஆகலாம், அதே சமயத்துல வந்து எங்க குடும்பத்துல இருந்து என் மகனோ என்னோட மகன்களோ என்ன பிள்ளைகளோ யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிண்ட் கொடுக்கவும் செஞ்சிருக்காரு. இப்ப கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தனுஷ் வந்து 150 கோடி ரூபாயில வந்து போயஸ் கார்டன்ல வந்து ஒரு பெரிய பங்களாவே கட்டினார். அதுதான் வந்து அவரை பத்தி பெரிய பேசு பொருளா இருக்கவும் செஞ்சது அந்த டைம்ல. அது வந்து அவர் பாத்தீங்கன்னா என்னோட கனவு அந்த போயஸ் கார்டன்ல வீடு கட்டினது கனவு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லவும் செஞ்சார். இப்ப இவர் வந்து கட்சி கொடி ஆரம்பிச்சது பாத்தீங்கன்னா கட்சி பொறி மாதிரி தான் தெரியவும் செய்யுது. ஏன்னா வந்து முதல்ல இப்படிதான் ஆரம்பிக்கவும் செய்வாங்க. ரசிகர் மன்றம், ரசிகர் நற்பணி மன்றம். கமலே அப்படிதான் வந்து நற்பணி இயக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சாரு. ரசிகர் மன்றம் கூட வந்து முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல அதுக்கப்புறம் வந்து இயக்கமா மாத்தி ரத்த தானம், கண் தானம் இதெல்லாம் வந்து பண்ணி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் நீதி மையம் அப்படிங்கிற கட்சியை தொங்கவும் செஞ்சாரு. இப்ப கூட சமீபத்துல பாத்தீங்கன்னா சூர்யா ரசிகர் மன்றத்தை சேர்ந்த நற்பணி மன்றத்தை சேர்ந்தவங்க எல்லாம் வந்து சூர்யா வந்து அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் செஞ்சிருந்தாங்க. அதனால நிறைய பேர் வந்து எங்க அண்ணன் சூர்யா வந்து அரசியலுக்கு வர போறாரு, அடுத்து பாருங்க ஒரு கட்சி ஆரம்பிக்க போறாரு, நாங்க கட்சியில வந்து பணியாற்ற போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து பெரிய வைரலாகவும் செஞ்சது. அதுக்கு வந்து சூர்யா தரப்புல வந்து மறுப்பு தெரிவிக்கவும் செஞ்சாங்க. ஆனா சூர்யா தரப்புல வந்து தெளிவா சொல்லிட்டார், நான் அரசியலுக்கே வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். இந்த கங்குவா படத்தினுடைய ஆடியோ லான்ச்ல கூட வந்து நடிகர் போஸ் வந்துட்டு வந்து ஒண்ணு சொல்லியிருப்பார். யார் யாரோ அரசியலுக்கு வராங்க, ஆனா வந்து அரசியலுக்கு வர்றதுக்கான தகுதி எல்லாமே வந்து சூர்யாவுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த மேடையிலேயே சொல்லவும் செஞ்சார். அதுக்கு வந்து எல்லாருமே கைதட்டவும் செஞ்சாங்க. அப்புறம் வந்து விசாலமுமே வந்து ரீசெண்டா ஒன்று சொல்லியிருந்தார். இந்த 2026 எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன வந்து வாக்காளர் பெயர் பட்டியல பாக்குறத விட வேட்பாளர் பெயர் பட்டியல பாப்பீங்க அப்படின்லாம் சொன்னாரு. அவருமே வந்து பாத்தீங்கன்னா கட்சி ஆரம்பிக்கவும் செய்யல. விஜய் வந்து சைக்கிள் ஓட்டிட்டு வந்து ஓட்டு போட்டாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவருமே வந்து பாத்தீங்கன்னா சைக்கிள் ஓட்டிட்டு போய் ஓட்டு போடவும் செஞ்சாரு. ரஜினிலாம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 30 வருஷமா நான் அரசியலுக்கு வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. கடைசியா கட்சி ஆரம்பிக்கிற முடிவிலுமே இருந்தாரு. கடைசியா என்னாச்சுன்னே தெரியல, எனக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒதுங்கவும் செஞ்சுட்டாரு. ஆனா இப்ப ரீசெண்ட் அதாவது விஜய் அவர்கள் வந்து சிஎம் ஆனதுக்கு அப்புறம் வந்து சமீபத்துல தொண்டு செய்யணும் அப்படின்னு நினைச்சு லதா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது ஆர்கனைசேஷனே ஆரம்பிச்சு அதுக்கு வந்து ஒரு வீடியோ போட்டது மட்டும் இல்லாம சமீபத்துல ஏதோ ஒரு காது குத்தோ இல்லைன்னு கல்யாணமோ தெரியல, அங்க போயிட்டு எனக்காக வந்து பெரிய ஆடம்பரமான ஏற்பாடுகள்லாம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்ட் எல்லாம் கொடுத்து வந்திருக்காங்க. இந்த விஜய் அவர்கள் வந்து ஜெயிச்சது வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம், சில பேருக்கு வந்து வருத்தம் அப்படின்னு மாதிரி சொல்லலாம். முக்கியம் வந்து பாத்தீங்கன்னா சினிமா வட்டாரத்துல இருந்து நிறைய பேர் வந்து வருத்தப்படவும் செய்வாங்க. ஏன்னா விஜய் அவர்கள் வந்து சிஎம் ஆயிட்டார். அதனால வந்து சினிமா பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியில வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறவங்க எல்லாத்தையுமே வந்து சினிமால இறக்கி அதுக்கப்புறம் வந்து சூப்பரா வந்து ஒரு 10 20 வருஷம் பிளான் போட்டு அரசியலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இறக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவோட தான் இருக்கிற மாதிரி தான் நமக்கு தெரிவு செய்யுது. இதுல விஜய் அவர்கள் வந்து காதலுக்கு மரியாதை படம் வர்றப்பவோ இல்லைன்னா வந்து துப்பாக்கி மெர்சல் படம் வர்றப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து விஜய் அவர்கள் வந்து முதல்வர் ஆவாரா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவும் இல்லை. விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 30 வருஷம் சூப்பரா பிளான் போட்டு பக்காவா வந்து இப்போ சிஎம் ஆயிட்டார். அதே மாதிரி அடுத்தடுத்த நம்மளும் போட்டோம் அப்படின்னு சொன்னா யாருக்காவது வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆக்டர்ஸோட ஃபேமிலிஸ் எல்லாம் வந்து டிசைட் பண்ணவும் செஞ்சிருக்காங்க. இப்ப லதா ரஜினிகாந்த் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்க செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து தனுஷ்மே வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஒரு கட்சி கொடி அதாவது அரசியல் வந்து கொடிக்கு வந்து ஆரம்பிக்க செஞ்சிருக்காரு. இது ரஜினி அவர்களுக்கு வந்து மீண்டும் ஒரு சவாலா விளங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய அரசியல் ஆக்டிவிட்டிஸ் வந்து இறங்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் படுது.
ஒரு காலத்துல ரஜினிகாந்த் வந்து பாத்தீங்கன்னா 96 பீரியட்ல வந்து அவர் நின்னாலே வந்து முதல்வரா இருக்கான வாய்ப்பு இருக்கும் செஞ்சது. ஆனா அது வந்து அவர் கைவிடவும் செஞ்சாரு. ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா, ஐயையோ நம்ம விட்டுட்டோமே, நம்ம முந்தி இருக்கலாமே, அவருக்கு மட்டும் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைக்கவும் செஞ்சிருப்பாங்க. நம்மளுக்கு கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி பல பேர் யோசிச்சுட்டு இருக்கவும் செய்றாங்க. அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ தெரியவும் செய்யுது. இப்போ தனுஷ் ஆரம்பிச்ச இந்த கொடி வந்து இன்னும் கொஞ்ச நாளா வந்து கட்சி கொடியா மாறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கவும் செய்யுது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க செய்யுங்க.